Hi guys, welcome back to my channel. நீங்க பார்க்கிறது என்னோட birthday evening vlog. சுற்றி என் ஃபேமிலியோட என் பர்த்டே ரொம்ப சிறப்பாக போச்சு. என் தங்கச்சி வாங்கி கொடுத்த இந்த எல்லோ கலர் ட்ரெஸ், என் ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம் கேக், அதில் என் தங்கச்சி வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் அவளுக்கு தெரியாது. நான் இதை ரொம்ப நாளாக விஸ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். எப்படா வாங்கலாம், எப்போ வாங்குவோமா, அப்புறம் வாங்குவோமான்னு யோசிச்சு இதை வாங்கலாமா வேண்டாமான்னு வச்சுருந்த ட்ரெஸ்ஸு. பட் அவள் எப்படி அதை சூஸ் பண்ணி அதையே எனக்கு வாங்கினான்னு தெரில. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் தான். பட் நான் ஏதோ ஒரு காரணத்தினால அப்புறம் வாங்கிக்கலான்னு விட்டு வச்ச ட்ரெஸ்ஸு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இதை தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அந்த ட்ரெஸ்ஸை. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்கள் வீட்டில் யாருக்கு பர்த்டே வந்தாலும் அவங்க 4 பேத்துக்கு பர்த்டே வந்த மாதிரி தான். அதனால் அவங்களுக்கே பர்த்டே வந்த மாதிரி அவங்க எல்லாம் ஹாப்பி ஆகிடுவாங்க. வருஷம் தான் பர்த்டே வருது, அதில் என்னடா பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்காம எல்லா வருஷமுமே நமக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அந்த ஸ்பெஷல் டே அன்றைக்கி கேக் கட் பண்ணது பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது அதை நம்ம பார்க்கணும். அதில் என் பிள்ளைங்களுக்கு அல்லாதி சந்தோஷம் இருக்கும். அவங்களுக்கே பர்த்டே வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த சந்தோஷத்தை நாங்கள் பார்க்கறதுக்காகவே எல்லாரும் பர்த்டேக்குமே நாங்கள் கேக் கட் பண்ணுவோம். எப்படி இருக்கு கேக்கு? பாப்பு கேக் எப்படி இருக்கு? கேக் எக்கறா இருக்கு? நல்லா இருக்கா? தனியாக கவர் பண்ணும் போலையா? நாங்கள் எல்லாம் ஒன்றா கிளம்பி ஹோட்டல் போனோம். ஹோட்டல் ராஜா கார்டன் போனோம். அங்கே எதுக்காக போனால் அங்கே பார்க் இருக்கும், அது இல்லாமல் அஃபோர்டபுளாகவும் இருக்கும் சாப்பாடு, அதுக்காக போனோம். பட் நாங்கள் போன டைமில் பிரியாணி எங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. பிரியாணிக்காக தான் போனோம். மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் அந்த பிரியாணியோட டேஸ்ட் அந்தளவுக்கு டாப் நாச்சாலாம் இல்லை, ரொம்ப சுமாராக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் சண்டே அன்றைக்கி சதீஷ் ஹைதராபாடி பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஹைதராபாத்தில் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணி, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு இந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லாக் பண்ணுங்க. பிரியாணி தான் சொல்லியிருக்கேன். முட்டை
இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி என்டர்டெய்னிங்காகவோ இல்லை பியூட்டி ஃபேஷன் ரிலேட்டடாகவோ இல்லை ஒரு ட்ராவல் vlogகவோ கண்டிப்பாக இருக்கும். அந்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் என் வீடியோ பார்த்ததுக்கு. பாய் காய்ஸ், டேக் கேர்.